சான்றோர் பெருமக்களே, கீதாசாரல் தொடர் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் விஸ்வரூப தரிசனத்தினுடைய சில கோட்பாடுகளை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். அதனுடைய தொடராக மேலும் சில கருத்துக்களை இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். விஸ்வரூபம் என்பது உருவமாக இருக்கக்கூடிய அனைத்து தோற்றங்களையும் ஒரே பார்வையாக, ஏக பார்வையாக தரிசிக்கக்கூடியதுதான் விஸ்வரூப தரிசனம் என்பது. அப்படி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவனுடைய திரு நடன காட்சிகளாகவே பல கோடிக்கணக்கான சூரியன்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள், அதில் இந்த பூமியில் உள்ள பல லட்சக்கணக்கான ஜீவராசிகள், கோடிக்கணக்கான ஜீவன்கள், இவை அனைத்தும் ஒரே தொகுப்பாக இருக்கக்கூடிய நிலைதான் விஸ்வரூப தரிசனம் என்பது. இது அனைத்தையும் உணர்கின்ற போது, அகக்காட்சியாக பெறுகின்ற போது உள்ள அனுபவம் என்பதை பற்றி சில ஸ்லோகங்களிலே வர்ணிக்கின்ற போது, மனிதனுடைய மனதுக்கு, அவருடைய கணிப்புக்கு எட்டாத மிகப்பெரிய இயக்க களமாகவே அமைந்திருக்கின்றது இந்த பிரபஞ்சம். அதை அனுபவத்திலே சந்திக்கின்ற போது மனதுக்கு லேசான பய உணர்வுகள் கூட இருக்கலாம், வித்தியாசமான உணர்வுகள் கூட அதில் வரலாம். அதற்கு மேலாக இயற்கையிலே உள்ள சில இயக்க நீதிகள், எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகளை கூட அனுமானிக்கலாம். ஏன்னா இந்த பிரபஞ்ச களத்திலே, இந்த பூமியுடைய காந்த களத்திலேயே ஒவ்வொரு ஜீவனும் வாழ்ந்து பெற்ற கர்ம வினைகளின் தாக்கம், அந்த கர்ம வினைகளுக்கு என்னெல்லாம் விளைவுகள் வர இருக்கிறது என்கின்ற இயற்கை நீதி அங்கேயே அடங்கியிருக்கிறது. இப்போ மனிதன் இந்த விஸ்வரூப தரிசன நிலைக்கு போகணும் அப்படின்னா, மன அலை என்பது டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு போகணும். குறைந்தபட்சம் தீட்டா ஃப்ரீக்வன்சியாவது போனால் தான் பிரபஞ்ச காட்சிகள் என்பது அகக்காட்சியாக பெற முடியும். இப்போ 7 முதல் 1 வரைக்கும் உள்ள அந்த அலை நீளத்தில் மனம் ஒடுங்குகின்ற பொழுது தான் இந்த பிரபஞ்ச காட்சிகளே அகக்காட்சிகளாக விஸ்வரூப தரிசனமாக உணர முடியும். அந்த மன ஒடுக்கத்தை பெறுவதற்கு தான் தியானம் என்ற மனப்பயிற்சி கொடுக்கின்றோம். அந்த மனப்பயிற்சியின் மூலமாக மனதை வேகத்திலிருந்து விவேகத்திற்கு கொண்டு வரணும். நுண்மை நிலைக்கு மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருகின்ற போது தான் இந்த பிரபஞ்ச நிகழ்வுகளும் கர்ம வினை பதிவுகளுக்கான விளைவுகளையும் உள் உணர்வாக, அகக்காட்சியாக அதை உணர முடியும். அதை 32வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், உலகங்களை அழிக்கவல்ல காலம் நான். இந்த காலம் என்பது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கின்றோம். காலம் என்றாலே இயக்கத்திற்கு உள்ள ஒரு குறிப்பு தான். இயங்காத வெளியில இருந்து இயங்கும் விண் முதல் அனைத்து கோள்களும், இயக்கங்களும், ஜீவன்களும் ஒரு கட்டத்தில் இயக்கத்தை முடித்து மீண்டும் மூலமாகவே வெளியாகவே மாறிவிடும். அப்போ இயங்காத ஒன்றிலிருந்து தொடங்கிய இயக்கம் எப்பொழுது நிற்கிறதோ அந்த இயக்கத்தின் தொடக்க காலத்திலிருந்து முடிகின்ற வரைக்கும் உள்ள நீட்சியே காலம் என்று சொல்லப்படும்.
இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க பிறப்பு என்பது ஏக்கம், இறப்பு என்பது ஏக்கம் முடிந்த நிலை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள கால நீளமே நம்முடைய ஆயுள். எத்தனை வருஷம் வாழ்ந்தோம் அப்படின்ற கணக்கு. அப்படி அந்த காலம் என்பது துவக்கத்திலே இருந்து முடிவு வரைக்கும் உள்ளது. துவக்கத்திற்கு முன்னாலும் முடிவுக்கு பின்னாலும் காலம் என்பது பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்ஃபைனைட், முடிவில்லாதது. அப்போ இறை நிலையில இருந்து பிரபஞ்சம் தோன்றுவதற்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கணக்கு கிடையாது. நாம் இறந்த பிறகும் இந்த பிரபஞ்சம் இன்னும் எத்தனை காலத்துக்கு இருக்கும் அப்படின்னா அதுவும் கணக்குக்கு எட்டாது. அப்படி கணக்குகளுக்கு காலம் என்ற கணக்குக்கு எட்டாத நிலையில் உள்ளது இறைநிலை. இறைநிலையிலிருந்து பிம்பிக்கின்ற அனைத்து இயக்கங்களுக்குமே காலம் என்ற எல்லைக்கோடு உண்டு. ஏன் இந்த காலம் என்ற எல்லை அமைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இறைநிலையினுடைய தன்மைகளிலே வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்பார் அருட்தந்தை அவர்கள். அப்போ அந்த காலம் என்பது இறைநிலையிலே தன்மையாக அமைந்திருக்கிறது. அந்த நிலையில் அதனுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலத்தின் நுண் அழகு கண் சிமிட்டும் நேரம், கணக்கு இல்லை 2 அதிர்வுக்கு இடை அமையும் தூரம். அப்போ இறைவெளியுடைய நுண் அதிர்வுகள் என்பது தான் காலத்திற்கு அடிப்படை. அந்த நுண் அதிர்வுகளுக்கோ காலம் என்பது மிக மிக நுண்மையானது, நுட்பமானது. அது மனிதனுடைய கணக்குகளுக்கு வருவது இல்லை. அதான் காலத்தின் நுண் அழகு என்று சொல்லுவார்கள். அதனால் அந்த அடிப்படையை மையமாக வைத்துத்தான் அனைத்து இயக்கங்களுக்கும் காலம் என்ற நியதியே அமைகின்றது. அதனால தான் கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். அப்போ ஒரு ஜீவனுடைய கடந்த காலம் என்பது அது இதுவரைக்கும் வாழ்ந்து முடிந்ததாக வரும், இயங்கி முடிந்தது. எதிர்காலம் என்பது இனி இருந்து இயங்கக்கூடிய காலம். நிகழ்காலம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கணக்குக்கே தேராது. அப்போ அந்த நிகழ்வு என்பது தான் நுண் அழகு. அதுதான் காலத்தின் நுண் அழகு கண் சிமிட்டும் நேரம். அப்படி நிகழ்காலம் சிறு சிறு துகள்களாக கடந்து கொண்டே இருக்கிறது. எப்படி ஆற்றுல தண்ணி போய்கிட்டு இருக்குதோ, குறிப்பிட்ட இடத்துல நின்று அந்த தண்ணி அளந்தோம்னு சொன்னால் எந்த நீரும் அங்கே நிரந்தரமாக இருக்கிறது இல்லை, வந்துக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது. நாம் வைக்கக்கூடிய அந்த அளவு குறியீடு என்ற அந்த கோலை தண்ணி தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கும். அதுபோல் நிகழ்வு என்கின்ற அந்த நிகழ்காலம், எல்லைக்கு உட்படாத அந்த நிகழ்காலமே கடந்த காலமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் ஜீவன் முடிஞ்சு போச்சுன்னா அந்த கணக்கும் கடந்து போயிடும். அதனால் அந்த எல்லா தோற்றங்களுக்கும் இயக்க காலம் என்பது அமைந்திருப்பதனால உலகத்தை அழிக்க வல்ல காலம் நான். ஏன்னா அது எல்லாம் இயங்கி முடிகின்ற தன்மை உடையது என்று பொருள். அந்த நிலையிலே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக எதெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்ற போது அந்த காலம் என்ற நீதிக்கு உட்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற தோற்றங்களையும் பார்க்கிறோம். இயக்கத்தை முடித்துவிட்ட தோற்றங்களையும் பார்க்கலாம். இயக்கத்திற்கு வர வேண்டிய தோற்றங்களையும் பார்க்கலாம். அப்போ அந்த நுட்பத்தை பெறுகின்ற அறிவின் சிறப்பு தான் தீட்டா டெல்டா ஃப்ரீக்வன்சி. அப்படி அர்ஜுனனுக்கு தியானத்தினால் அது வரல. இறைவன் தன்னுடைய கருணையினால் அவனுக்கு அந்த நிலையை கொடுத்து தன்னுடைய உண்மை நிலைகளை அவனுக்கு உணர்வாக தெரிவிக்கின்றார். அப்படி தெரிவிக்கின்ற போது அர்ஜுனன் பார்க்குறான், பீஷ்மர், துரோணர், கர்ணன் முதலிய போர் வீரர்கள் அழிவது திண்ணம் என்று அர்ஜுனனுக்கு உணர்வாக கிடைக்கிறது. ஏனென்றால்
தோன்றியவைகள் அனைத்தும் இந்த பூமி உலகத்தில் சிறிது சிறிதாக அழிந்து கொண்டே இருக்கும். சில சமயங்களில் பேரழிவாகவும் ஏற்படுவது உண்டு. தினசரி எங்கேயோ ஒருத்தர் செத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பூகம்பம் வந்துன்னா நிறைய பேர் ஒரே சமயத்தில் செத்து போகிறாங்க. ஒரு விபத்து வருகின்ற போது நூற்றுக்கணக்கான பேர் ஒரு இடத்துல செத்து போகிறாங்க. அப்போ இதெல்லாம் பேரழிவு என்று சொல்லுகின்றோம். அப்போ அழிவு என்பது இயற்கை நியத்தி, பேரழிவு என்பதும் இயற்கை நியத்தி தான். அதற்கு காரணங்கள் என்பது பல நிலைகளில் வரும். அப்படி இந்த குருச்சேத்திர யுத்தத்திலே அழிய வேண்டியவர்கள் என்பதும் அங்கேயே இருக்கிறது. அதனால் இப்போ அர்ஜுனுக்கு அந்த உணர்வு தெரிகின்ற போது முதல் அத்தியாயத்தில் புலம்பினானே, என்னுடைய மூதாதையரையும் என்னுடைய குரு பிரானையும் அழிப்பது கொல்லுவது என்பது மிகப்பெரிய பாவம் இல்லையா நினைக்கிறானே. அது இவன் கொல்லுவது இல்லை, காலமே அதை நடத்துகிறது. காலமாக இருக்கின்ற இறைவனே அதை முடித்து வைக்கின்றான். ஆனால் ஏற்கனவே அவருடைய காலம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இந்த காலத்தில் இப்படி நடக்க வேண்டும் என்று நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அதற்கு ஒரு கருவியாக இப்போ அர்ஜுனன் வந்து சும்மா யுத்தம் பண்ணால் போதும், அவ்வளோதான். ஆனால் உண்மையான நிலை என்ன பார்த்தீங்கன்னா, பீஷ்மரை அர்ஜுனால் ஜெயிக்க முடியுமான்னு பாருங்களேன். பீஷ்மர் வந்து காயல்பத்தினுடைய பிரதிபிம்பம். அப்போ காயல்பப்பை செய்தவர்களுக்கு மரணம் என்பது கிடையாது, அது ஜீவசமாதி. அப்போ தானாக விரும்பும் நாள் தான் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாமே தவிர இயற்கையுடைய அழிவு என்கிற நினைவுக்கு அந்த தேஜஸ் பெற்ற உடல் செல்கள் என்பது உட்படுவது இல்லை. ஆனால் பீஷ்மருடைய முடிவு என்பது அவருடைய எண்ணத்துக்கு உட்பட்டது. அவராக விரும்பாமல் அர்ஜுனால் கொல்ல முடியாது. துரோணாச்சாரியாரோ இவனுக்கு ஆச்சாரியார். அஸ்திர சஸ்திரங்களிலே இவனை விட வல்லவர். அவரையும் இவனால் ஜெயிக்க முடியாது. ஜெயத்ரதன் என்று அற்புதமான ஒரு கதாபாத்திரம். இந்த ரதன் என்ற வார்த்தை, ரதம் என்ற வார்த்தை கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ரதம் என்றால் என்ன அர்த்தங்க? தேர் வச்சிருக்கிறோமே எல்லா கோவிலையும், இது ரதம்னு நினைக்கிறோம். ரதன் அப்படின்னா தேர் வந்து தேர் ஓட்டி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் யுத்தத்தில் வந்து தேர் ஓட்டுறவனுக்கு சாரதின்னு தான் பேர். ரதன் யாருன்னா அந்த தேரில் நின்று யுத்தம் பண்ணுறவனுக்கு தான் பேர். அப்போ ரதன், மகாரதன், ஜெயத்ரதன், நாரதன், 4 வார்த்தைகள் இருக்கு. இந்த 4 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இப்போ ரதன் என்கின்ற போது சாதாரணமாக நம்ம வந்து ஒரு தேரையோ அதில் ஒரு ஓட்டக்கூடிய சாரதியோ அதில் நின்று பயணிக்கக்கூடிய யுத்தம் செய்யக்கூடிய ஒரு மனிதனையோ வைத்து அல்ல. ரதன் என்பது மனதிலே வரக்கூடிய எண்ணங்கள். அப்போ சாதாரணமாக எண்ணங்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான தன்மை சக்தியுடையவனை ரதன் என்று சொல்வார்கள். பல எண்ணங்களை தனக்குள்ள கட்டுப்படுத்தக்கூடிய பலம் பெற்றுவிட்டால் மகாரதன் என்ற வார்த்தைக்கு 11,000 வில்லாளிகளை நடத்தக்கூடிய திறமை பெற்றவன் என்று தனுர்வேதத்தில் சொல்லப்படும். அப்போ 11,000 வில்லாளிகள் என்பது எண்ணங்கள். அப்படி பல எண்ணங்களை தன்னுடைய வசத்தில் கட்டுப்படுத்தி நிறுத்தி வைக்கக்கூடிய திறமை பெற்றவனுக்கு மகாரதன் என்று பெயர். எண்ணங்களே தான் விரும்பினால் வரும், இல்லைன்னா வராது என்று எண்ணத்தை ஆட்சி செய்யக்கூடிய, எண்ணத்தை ஜெயிக்கக்கூடிய வலிமை பெற்றுவிட்டால் ஜெயத்ரதன் என்று பேர். எண்ணமே அற்று போய் வெறும் காந்த அலைகளாக நின்றால் அதுக்கு நாரதன் என்று பேர். அதனால நாரதன் எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா திரிலோக சஞ்சாரி. அவருக்கு வாகனமே தேவையில்லை. அப்போ மற்ற ரதர்களுக்கு எல்லாமே ரதம் வேணும், ஆனால் நாரதனுக்கு ரதம் வேண்டியதில்லை. அப்படியே போவர் வருவார். அப்போது இந்த ஓமானங்கள் எல்லாமே மனிதனுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள், எண்ணத்தின் எண்ணிக்கை, எண்ணத்தை வெல்லுகின்ற திறமை. இதுக்கு தான் ரதன்
மகாரதன், ஜெயத்ரதன், நாரதன் என்றெல்லாம் அர்த்தங்கள். அப்படி இந்த ஜெயத்ரதனுடைய சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா, இவன் எண்ணத்தை வென்றவன். இவருடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா எப்பவும் தியானத்தில் இருப்பார். அவர் என்ன ஒரு கண்டிஷன் வச்சிருக்காருன்னா, யார் ஜெயத்தினுடைய தலையை மண்ணிலே வீழ்த்துகிறார்களோ அவனுடைய தலையும் வெடித்து அவனும் செத்து போவான் என்ற ஒரு வரம். இப்போ என்ன அர்த்தம் வருதுங்க? எண்ணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாம் எங்கே இருப்போம்? இங்கேயா அங்கேயா? எங்கே இருக்கோம்னு தெரியாது. அப்போ எண்ணம் அற்றுவிட்டால் நாம் பிரபஞ்சத்தோடு விஸ்வரூபத்தோடு விஸ்வரூபமாக மாறிவிடுகின்றோம். எண்ணம் வந்தால் தான் மண்ணில் இருக்கிறது நமக்கு தெரியும், உடம்பு இருக்கிறது தெரியும். அப்போது ஜெயத்ரதன் உடைய தலையை வெட்டுகின்ற போது மண் என்ற எண்ணம், அப்போது அவன் எண்ணம் அற்ற நிலையிலிருந்து எண்ணத்துக்கு வரணும். அப்போ எண்ணம் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று கூட ஐயா கேட்டாங்க, ஓப்பன் ஸ்பேஸில் உட்காந்து தவம் பண்ணலாமா அப்படின்னு. அப்போ எண்ணம் கடந்து எங்கேயோ தவத்தில் ஆழ்ந்து போயிருப்போம், மேலே இந்த ஏதாவது விழுந்துச்சிங்களேன், என்னாகும்? உடனே செல் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணும்? உணர்வுக்கு வந்துடும். அப்போ எங்கே இருக்கக்கூடிய மனம் அங்கேருந்து நேராக வேகமாக உடலுக்கு வருகின்ற போது ஜர்க்கு ஆகும். அப்போ அந்த ஒரு பொருந்தா உணர்வு மூளையில் பாதிப்பு ஏற்படுத்திவிடும். அதனால் அந்த ஜெயத்ரதன் எண்ணம் மற்ற நிலையில் இருக்கின்ற போது துன்பத்தை கொடுத்தால் அவன் உணர்வுக்கு வருவான். அப்போது அர்ஜுனன் அம்பால் ஜெயத்ரதன் அடித்தால் அந்த உடம்பு துன்பம் அடையும். துன்பம் அடைந்தால் அவன் எண்ணத்துக்கு வந்து விடுவான். அவன் எண்ணத்துக்கு வந்தால் யார் அந்த எண்ணத்தை தூண்டி விட்டார்களோ அவனும் எண்ணத்தில் சிக்கிக்குவான். அது மட்டும் இல்லை, இவனுக்கு ஒரு எண்ணம் துன்பமே எண்ணு, அவனுக்கு ஆயிரக்கணக்கான எண்ணம் வந்துவிடும். அதுதான் அவனுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து சதவு சாவான்னு வரும். வார்த்தைகள் எப்படி செட்டப் பண்ணிக்கிறார் பாருங்க வியாச பகவான். ஒரே ஒரு நிகழ்ச்சி, அதுக்குள்ளே எத்தனை விஷயங்களை திணிச்சு அவங்க அப்பா தவம் இருக்கிறாங்க. யார் ஜெயத்தனுடைய தலையை பூமியில் வீழ்த்துகிறார்களோ அவனுடைய தலையும் சுக்குநூறாக வெடித்து சாவான் என்று மட்டும் சொல்லிட்டாங்களே. இது மனிதனுடைய மனம், மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள், எண்ணம் அற்ற பக்குவம் உடையவர்களை துன்புறுத்துகிற போது ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி கேப்சூல் பண்ணி ஒரு சின்ன நிகழ்ச்சி கொடுத்தாங்க. அடுத்ததாக கர்ணன். கர்ணனை ஜெயிக்க முடியுமான்னா, யார் அர்ஜுனுக்கு மூலமோ அந்த இந்திரனிடத்திலிருந்தே சக்தி ஆயுதத்தை பெற்றவன் கர்ணன். இந்திரன் யாரு? புலஞ்சின்பத்திற்கு அதிபதி. அப்போ புலஞ்சின்பத்திற்கு அதிபதியான இந்திரனிடத்துடைய சக்தி என்பது என்னன்னா உணர்வுகள், புலஞ்சின்பங்களும் வாழ்க்கை வளங்களுமான உணர்வுகள், எண்ணங்கள். அப்போது அர்ஜுனன் கர்ணனோடு யுத்தம் செய்கின்ற போது இது மனம். அர்ஜுன் என்பது மனது கோபமானம். அப்போ இந்த மனம் என்ற ஆற்றல் ஒருநிலைப்படுத்தி யுத்தம் செய்கின்ற போது கர்ணன் சக்தி ஆயுதம் என்ற அஸ்திரத்தை பிரயோகம் செய்தால் அது இவனுக்குள்ளே இருக்கின்ற புலஞ்சின்பங்களை தூண்டிவிட்டுடும். அப்போ தவத்தில் ஆழ்ந்து ஒடுங்கி போகிற போது ஏதோ பிரச்சனை ஞாபகத்து வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இப்போ தவம் என்ன ஆகும்? பிரச்சனை ஆகிடும் இல்லையா? அதுபோல் கர்ணன் சக்தி ஆயுதத்தை மனம் என்கின்ற அர்ஜுனன் மேல் பிரயோகித்தால் அர்ஜுனன் மனதுக்குள்ளே சிக்கிக்குவான், புல இன்பங்களிலே சிக்கிக்குவான். அப்புறம் இங்கே அஸ்திரமாக சஸ்திரமாக ஜெயிக்கிறதாவது. அதனால் இந்த 4 மகாரதர்களையும் அர்ஜுனால் ஜெயிப்பது என்பது இயலாத காரியம். அப்போது எப்படி ஜெயிக்கிறான் என்றால் அவருடைய காலம் இறைவனால் நிச்சயிக்கப்பட்டு விட்டது, அது முடிய வேண்டிய காலம். அதனால் வெறும் ஒரு கருவியாக இருந்தால் போதும், அர்ஜுனுக்கு பேர் பெரிய பேர், எல்லாத்தையும் வந்தான் கொண்டான்னு. ஆனால் கொல்பவன் கண்ணன். அதனால் உண்மையான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இறைநிலை. ஆனால் அதனுடைய சிறப்பு யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா, அந்த இயக்கத்திற்கு யார் உடல் ரீதியாக கர்த்தாவாக இருக்கிறானோ அவனுக்கு அந்த மேன்மைகள் கிடைத்துவிடும். அதனால் ஏற்கனவே சாங்கிய யோகத்தில் சொன்னது தான், இவர்களெல்லாம் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டவர்கள், நீ சும்மா உன்னுடைய கடமை செய்தால் போதும், உனக்கு பேரும் புகழும் சாம்ராஜ்யம் எல்லாமே கிடைக்கும்.
என்று மனம் என்ற இயக்கத்தை இயங்கியே ஆக வேண்டும். அதுதான் பிரபஞ்சத்தினுடைய இயக்க விதி என்பதை நினைவுபடுத்தி யுத்தம் புரிவாயாக என்று சாங்கியோகத்திலிருந்து பகவான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்படி அந்த விஸ்வரூப தரிசனத்தை பெறுகின்ற போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் ஏற்கனவே செய்த கர்ம வினைகளுக்கு என்னெல்லாம் விளைவுகள் வர இருக்கிறது என்கின்ற அந்த நிகழ்வுகளையும் உள்ளுணர்வாக பெறலாம். அப்படி பெறுகின்ற போது மனிதனுக்கு தன் செயல் என்று சொல்லக்கூடியது ஒன்றுமே இல்லை. எல்லாமே இறைவனுடைய இயக்க நீதியினால் அந்தந்த காலத்தில் நடக்க வேண்டிய அனைத்தும் அதனுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப, உடல் இயக்க கூறு நீதிகளுக்கு ஏற்ப, சமுதாய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப அது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற இயற்கை நீதிகளை இந்த இடத்துல வலியுறுத்தி இருக்கின்றாங்க. அப்படி எல்லா உண்மைகளையும் அறிகின்ற பொழுதும் மனம் என்பது அந்த விஸ்வரூப நிலையில் நீடித்து நிலைத்து நிற்குமான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரின்பத்தை மனம் என்பது ரொம்ப நேரம் சந்திக்க முடியறதில்லை, தாங்க முடியறதில்லை. அப்போ மனம் ஒடுங்கி அந்த நிலை எட்டுகின்ற பொழுதும் உடனே மனசுக்கு ஐயோ எங்கேயோ போகிற போல் இருக்குது, உடம்பு என்னாச்சு, குடும்பம் என்னாச்சு ஞாபகம் வந்துடும். என்னாச்சுங்க மறுபடியும் தவம் வந்து கீழே வந்துடும். அது மாதிரி அர்ஜுனன் கேட்குறான், இந்த விஸ்வரூப தரிசனம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சாதாரணமாக உன்னை வந்து நண்பனாக கண்ணனாக பார்ப்பனே, அதே உருவமே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீ இந்த விஸ்வரூப உருவத்தை சுருக்கி மீண்டும் எனக்கு கிருஷ்ணனாகவே காட்சியளிப்பாய் என்று கேட்கிறான். அப்போது மனிதனுடைய மனம் என்பது அவ்வளவு இயக்கத்தை நிறுத்துவது என்பது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அப்போது அந்த மன இயக்கத்துக்கு 2 நிலைகளை கொண்டு வர்றார். இந்த விஸ்வரூப தரிசனத்தினுடைய கடைசி 55வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார், எனக்காக கர்மம் செய்கிறவனும் என்னை குறியாக கொள்கிறவனும் என்னிடத்து பக்தி பண்ணுபவனும் பற்று அற்றவனும் எல்லா உயிரிழத்தும் வெறுப்பு அற்றவனும் எவனோ அவன் என்னை அடைகிறான். அப்போது இந்த நிலையிலே மனிதன் பயிற்சி செய்கின்ற போது 2 கோட்பாடுகளை பக்தி யோகத்தில் மையமாக வைக்கிறாங்க. ஒன்று சகுண பிரம்மம், இன்னொன்று நிர்குண பிரம்மம். 2 ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அவ்வளோ லேசாக சகுண பிரம்மத்துக்கும் நிர்குண பிரம்மத்திற்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதுங்க.